வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. உங்கள் லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ வீடியோக்கு பார்க்குற உறவுகள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. நம்ம டெலிகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் அதில் போடுவோம். அதெல்லாம் எல்லா தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக தான் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ண சொல்கிறோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான தகவல் பார்க்கலாம். இன்றைக்கி மே 4, 5 2 நாளுக்கான தகவல்கள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, 2025 பிஆர்எஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்எஸ் மாநாடு ஜெனீவாவில் நடந்துச்சு. ஸோ பிஆர்எஸ் அப்படின்னா நமக்கு பாசல், பாசல், ரோட்டர்டாம், எஸ் ஸ்டாக்ஹோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு விதமான ஒப்பந்தம். ஸோ இந்த ஒப்பந்தங்கள்லாம் சேர்ந்தது ஒரு மாநாடு, பிஆர்எஸ் மாநாடு அப்படிங்கிறது. ஸோ இது நமக்கு ஜெனீவாவில் நடந்திருக்கு. ஸோ பாசல், ரோட்டர்டாம் மற்றும் ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற மாநாடு மூணும் சேர்ந்த ஒப்பந்தத்துக்கான மாநாடு. இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற உறுப்பினர் நாடுகள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் கலந்த ஒரு மாநாடு தான் பார்த்திங்கன்னா ஜெனீவாவில் நடந்திருக்கு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா நமக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் இருக்கு இல்லையா? பூச்சிக்கொல்லிகள், ஆபத்தான கழிவுகள், இந்த சுற்றுச்சூழலுக்கு தீங்கு தரும் ரசாயனங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது தேவையில்லையா, அது எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி யோசித்து அதை தடை செய்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை தான் இது இங்கே நடக்கும். ஸோ அதுக்கான விஷயந்தான் இங்கே அதுக்கான மாநாடு தான். அதாவது பூச்சிக்கொல்லிகள், ஆபத்தான கழிவுகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு தரும் ரசாயனங்கள், அது குறித்துதான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் மாநாடு தான் பார்த்திங்கன்னா இந்த பிஆர்எஸ் மாநாடு அப்படிங்கிறது. பாசல், ரோட்டர்டாம், ஸ்டாக்ஹோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒப்பந்தம். ஸோ இந்த ஒப்பந்தம் கீழே ஒரு மாநாடு. ஸோ இது முக்கியமாக இது எதுக்காக இந்த மாநாடு அப்படின்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா குளோரோபைரிஃபாஸ், அதாவது குளோரோபைரிஃபாஸ் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க விவசாயத்துக்காக. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாதுகாப்பானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குது. ஸோ அதுக்கு தடை சொல்லியிருக்காங்க. அந்த நாடுகள், உறுப்பு நாடுகள்லாம் இருக்காங்களே, அவங்க தடை சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இந்தியா இதை தடை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நாம் பார்க்குறோம். ஸோ குளோரோபைரிஃபாஸ் அப்படிங்கிறது ஒரு பூச்சிக்கொல்லி. இதை விவசாயத்தில் பயிர்களை பூச்சிகள் தாக்காதவாறு பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதனால் மனித உடலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு அப்படின்னு சொல்லி அறிவியல் சான்று இருக்குது, சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது மற்ற நாடுகளில் வேண்டான்னு சொல்கிறாங்க இந்த ஜெனீவாவில் நடந்த பிஆர்எஸ் மாநாட்டில். பட் நம்ம நாடு இல்லை, வேண்டாம், தடை செய்ய வேண்டாம். ஏன் அப்படின்னா இதுக்கு மாற்று மருந்து, அதாவது இந்த பூச்சிக்கொல்லிக்கு ஒரு மாற்று மருந்து இல்லை. அப்போ நம்ம விவசாயம், உற்பத்தி எல்லாமே பாதிக்கப்படும். அப்படிங்கிறதுனால நம்ம இதை தடை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ ஜெனீவாவில் நடந்த இந்த பிஆர்எஸ் மாநாட்டில் பல நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளோரோபைரிஃபாஸ் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லியை உலகளவில் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஹோம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆபத்தான ரசாயனங்கள் இருக்குங்கிறதுனால தடை செஞ்சுருக்காங்க. நாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவசாயத்திற்கு தேவைப்படுது. ஸோ இதுக்கு மாற்றான ஒரு எதுவும் மருந்து கண்டுபிடிக்கலாம், அது வரைக்குமாவது இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாம் தடையை எதிர்க்கிறோம். அவ்வளோதாங்க. அதுக்காக தான் இதை பார்க்குறோம். ஸோ இது ஆபத்தானது, சீராக ஒழிக்கணும்னு சொல்லி வலியுறுத்துகிறாங்க மற்ற நாடுகள். மற்றபடி இது விஷயம் வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுதான் இந்த பிஆர்எஸ் மாநாட்டில் நடந்தது. பிஆர்எஸ் மாநாடு எங்கே நடந்ததுன்னா நமக்கு ஜெனீவாவில். நெக்ஸ்ட்டு, ஆக்ரமண் பயிற்சியில் பின்வரும் எந்த விமானம் ஈடுபட்டது? ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ரமண் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நடந்தது, இராணுவ பயிற்சி, விமான பயிற்சி. ஸோ ரஃபேல் அண்ட் Su-30 MKI அப்படிங்கிற இந்த 2 விமானத்துக்கும் அந்த ஆக்ரமண் பயிற்சி நடந்தது. இந்த 2 விமானம் தான் இந்த ஆக்ரமண் பயிற்சியில் ஈடுபட்டது. ஸோ விமான பயிற்சி அப்படிங்கும்போது நமக்கு இப்போ நாட்டில் நடக்கிற கலவரம்லாம் நமக்கே தெரியும். பாகிஸ்தானால் ஏற்பட்ட குழப்பத்தினால நம்ம பதற்றமாக இருக்குது எல்லைகளில் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்திய விமானப்படை பார்த்திங்கன்னா
ஆக்ரமன் அப்படிங்கிற பெயரில் மலைகள் மேலேருந்து தாக்குறது எப்படி, தரைகள்லேருந்து இலக்குகளை தாக்குறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு இராணுவ பயிற்சி நடத்தியிருக்காங்க. ஸோ அதுதான் நாம் பார்க்குறோம். ஆக்ரமன் அப்படிங்கிறது தாக்குதல். அந்த எதிரி நாட்டு மேலே அந்த மலைகள்லாம் வந்து முகாமிட்டு இருப்பாங்க. மலைகளில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். தரைத்தளம் அப்படிங்கும்போது எதிரி நாட்டு முகாம்களை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மலைகள் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஸோ அதுக்கான பயிற்சியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம இப்போ எந்த சூழ்நிலையில் எப்போ போர் மாறும் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கான இதெல்லாம் முன்னேற்பாடுகள் தான் இந்த ஆக்ரமன் பயிற்சி. ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் கங்கா விரைவு சாலை அப்படிங்கிற ஒரு சாலையை வந்து அமைச்சிருக்காங்க. கங்கா விரைவு சாலை உத்தரப்பிரதேசத்தில் 3.5 கிலோமீட்டருக்கு அவசரகால ஓடுதளம் இது. ஸோ நமக்கு வந்து அவசரகால ஓடுதளம்னா இப்போ போர் ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த போர் விமானங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஓடுதளம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல தான் நிறுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த அவசர காலத்தில் முடிவு எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் கங்கா விரைவு சாலை அப்படிங்கிற ஒரு விரைவு சாலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அது 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதுவும் வந்து இந்த பயிற்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இந்த கங்கா ஓடுதளம் பார்த்திங்கன்னா இங்கே உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் டு மீரட் இதுக்கு இடையே இருக்குது. பிரயாக்ராஜ் டு மீரட்டுக்கு இடையே இருக்குது. இந்த அவசர ஓடுதளம் எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து அந்த போர்க்காலத்தில் விமானங்களை தரை இறக்கிறதுக்காக. ஏற்கனவே நமக்கு ஹைவேஸில் அந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நைட் டைம்லேயும் இதில் தரை இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பகலில் மட்டும்தான் தரை இறங்க முடியும் அந்த விமானத்தை. இப்போ இந்த பிரயாக்ராஜ் டு மீரட்டில் போட்டிருக்கிற அந்த கங்கா விரைவு சாலை இருக்கு இல்லையா, அந்த 3.5 கிலோமீட்டருக்கு இந்த ஓடுதளம் பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைம்லேயும் தரை இறங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது நைட் டைமில் தரை இறங்கக்கூடிய இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஓடுதளம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காகவும் இந்த ஆக்ரமன் பயிற்சி நடந்திருக்கு. இந்த பாகிஸ்தானோட கலவரத்தினால இந்த ரஃபேல் மற்றும் Su-30 MKI விமானங்கள் பார்த்திங்கன்னா இந்த போர் விமான பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வான்வெளியை பாதுகாக்கிறதுக்காகவும் நமக்கு வான்வெளி அச்சுறுத்தல் இருக்கு இல்லையா, அதுக்காகவும் நமக்கு தரவழியாக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் நடத்தப்பட்டது. IAF-ஆல் நடத்தப்பட்டது. அதாவது இந்திய விமானம் இருக்கு இல்லையா, அந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸால் நடத்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு 2024 to 25 ப்ரீமியர் லீக் சீசனின் சாம்பியன்களாக முடிசூடப்பட்ட அணி எது? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லிவர்பூல் அணி தான் வந்து ப்ரீமியர் லீக் அப்படிங்கிற சாம்பியன்ஷிப்பை முடிசூடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது 2024-25க்கானது. லிவர்பூல் அப்படிங்கிற அணி தான். அதாவது ப்ரீமியர் லீக் அப்படின்னா நமக்கு தெரியும் இங்கிலாந்தோட முக்கியமான ஆண்களுக்கான கால்பந்து லீக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம லிவர்பூல் பார்த்திங்க அப்படின்னா டோட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் அணியை 5-1 என வீழ்த்தி 2024 to 25க்கான ப்ரீமியர் லீக் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. ஸோ நமக்கு ப்ரீமியர் லீக் அப்படிங்கிறது இங்கிலாந்தோட முக்கியமான ஆண்கள் கால்பந்து லீக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த லிவர்பூல் டீம் இருக்கு இல்லையா, இங்கிலாந்தோட லிவர்பூல் டீம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் அணியை 5-1 அப்படிங்கிற கோல் கணக்கில் வீழ்த்தி 2024-25க்கான ப்ரீமியர் லீக் சாம்பியனை வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ALH த்ரூவ் ஹெலிகாப்டர் எந்த ஆண்டு மீண்டும் செயல்பாட்டுக்கு அனுமதிக்கப்பட்டது? நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2025. ஸோ 2025 தான் வந்து இது மீண்டும் வந்து பயன்பாட்டுக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தரலாம். ஸோ ஒரு விமான விபத்து ஒன்று நடந்திருக்கு. ஸோ ஹெலிகாப்டர் விபத்து ஒன்று நடந்திருக்கு. அதுக்காக தான் இது வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. எப்போ என்னங்கிறத பார்த்துடலாம். 2025 ஜனவரியோட விபத்துக்கு பிறகு 3 மாதங்கள் கழித்து மீண்டும் இந்த ALH த்ரூவ் ஹெலிகாப்டர் வந்து மத்திய அரசு அனுமதிச்சிருக்காங்க. ஸோ இந்துஸ்தானோட ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் HALனு சொல்லுவோம். இந்துஸ்தானோட ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அது வந்து உருவாக்கின ஒரு இலகு ரக ஹெலிகாப்டர், அதாவது அட்வான்ஸ்டு ALH அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர்னு சொல்லுவோம். அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா துருவ். ஸோ இராணுவம் மற்றும் விமானப்படையோட செயல்பாட்டுக்கு அதிகாரப்பூர்வமாக இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஒரு விமான விபத்துக்காக தடை செய்யப்பட்டது ஜனவரி மாதத்தில் 2025 தான் தடை செய்யப்பட்டிருந்தது. ஸோ இப்போ 3 மாதங்கள் கழித்து மீண்டும் அதை அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ விமானப்படைக்கு சொந்தமான துருவ் ஹெலிகாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் விமான நிலைய ஓடுதளத்தில் கடந்த ஜனவரி 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தரையில் மோதி விபத்துக்குள்ளாயிருச்சு. ஸோ இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விமானிகள், விமான ஊழியர்களுக்கான ஓட்டுநர், இந்த மாதிரி ஒரு 3 பேர் உயிரிழந்துட்டாங்க. ஸோ இந்த விபத்தை தொடர்ந்து முப்படைகள் மற்றும் கடலோர காவல்படை சார்பில் பயன்படுத்திட்டு இருந்த இந்த துருவ் ஹெலிகாப்டர் பார்த்திங்கன்னா பயன்பாட்டுக்கு மத்திய அரசு தடை செஞ்சுருந்தாங்க ஜனவரி மாதத்தில். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த தற்போது அந்த கடற்படையை தவிர மற்ற விமானப்படை ஆகட்டும்,
இவங்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடற்படைக்கு மட்டும் இது பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு லக்குண்டி கோயில்கள் எந்த பட்டியலில் சேர்க்கப்பட முயற்சி செய்யப்படுகிறது? ஸோ நமக்கு லக்குண்டி கோயில்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தலங்களில் தற்காலிக பட்டியல் அதில் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாகவும் பார்த்துருப்போம், இந்த யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தலங்களில் ஒரு ஆறு இடத்த தற்காலிக பட்டியலில் ரீசெண்டாகவும் பார்த்துருப்போம். தற்காலிக பட்டியல் அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நமக்கு அது நினைவு சின்னங்கள் அப்படிங்கிற இதுக்கு மாறும். டெம்பரவரியாக தான் அந்த இடத்துல தற்காலிக பட்டியல் அப்படிங்கிற இடத்துல வச்சுருப்பாங்க. அப்புறம் சஜஸ்ட் பண்ணி அதுக்குண்டானதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உலக பாரம்பரிய தலங்கள் அப்படிங்கிற இந்த இதுக்கு போகும். ஸோ கர்நாடக அரசும் இன்டேக்கும் இணைஞ்சு, இன்டேக் அப்படிங்கிறது நமக்கு இந்தியன் நேஷ்னல் ட்ரஸ்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்னு சொல்லுவோம். இன்டேக் அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் ட்ரஸ்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ கர்நாடக அரசும் இன்டேக்கும் இணைஞ்சு லக்குண்டி நினைவு சின்னங்கள் மற்றும் அதில் சுற்றி இருக்கிற கோயில்கள் அதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தலங்களில் தற்காலிக பட்டியலில் சேர்க்கறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு கர்நாடகாவோட கடக் மாவட்டத்தில் இருக்குது. கர்நாடகாவோட கடக் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண சாளுக்கியர் கால ஆட்சி காலம், அதாவது மேற்கு சாளுக்கியன்னு சொல்லுவோம். கல்யாண சாளுக்கியா இல்லைனா மேற்கு சாளுக்கியா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அந்த ஆட்சி காலத்தில் கிபி 10 முதல் 12ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் கட்டப்பட்ட கோயில்கள் தான். ஸோ அதோட சிறப்பை பாராட்டி கட்டடக்கலை மற்றும் கலாச்சாரத்தோட முக்கியத்துவம், அந்த நினைவுகள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யுனெஸ்கோவோட அளவுகோலை இதெல்லாம் இந்த அளவுகோலில் இருந்தால் இதை யுனெஸ்கோவோட பாரம்பரிய தலம்னு வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு அளவுகோல் இருக்கும். ஸோ அந்த அளவுகோலுக்கு இந்த இடங்கள்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால இதை தற்காலிக பட்டியலில் இப்போதைக்கு சேர்த்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ நமக்கு இன்டேக் அப்படின்னா தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய கலை மற்றும் கலாச்சார பாரம்பரிய அறக்கட்டளை. இதுவும் கர்நாடக அரசும் சேர்ந்து தான் இந்த முயற்சியை பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு லக்குண்டி நினைவு சின்னங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா காசி விஸ்வேஸ்வரர் கோயில், மணிகேஸ்வரர் கோயில், நன்னேஸ்வரா, பிரம்மாஜினாலயா, முசுக்கினார் பாவி, இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லக்குண்டியோட நினைவு சின்னங்களாக இந்த தற்காலிக பட்டியலில் சேர்க்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு சுற்றியுள்ள கோயில்களையும் இதில் சேர்த்த போகிறாங்க. தொட்டப்பசப்பா கோவில் ஜபடா பாவி தம்பாலில் இருக்குது. திரிகுடேஸ்வரர் கோயில் கடக்கில் இருக்குது. மகாதேவ கோயில் இடகியில் இருக்குது. மல்லிகார்ஜுனா கோவில் குருவட்டியில் இருக்குது. சோமேஸ்வர கோயில் லக்ஷ்மேஸ்வரா இடத்துல இருக்குது. தாரகேஸ்வரர் கோயில் ஹங்கலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சேர்த்த போகிறதா நம்ம பார்க்குறோம். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு, இந்திய விமானப்படையின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ நமக்கு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா ஏர் மார்ஷல் நர்மதேஸ்வர் திவாரி. இவங்க தான் பார்த்திங்கன்னா இப்போ துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு முப்படை தளபதிகள் யார் அப்படின்னா அனில் சௌஹான் அவர்கள். இராணுவத்தோட தளபதி யார் அப்படின்னா உபேந்திர துவேதி அவர்கள். விமானப்படையோட தலைவர் யார் அப்படின்னா அமர்பிரீத். கடற்படையோட தலைவர் யார் அப்படின்னா நமக்கு தினேஷ் திரிபாதி. ஸோ இவங்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட்டு, அமேசான் நிறுவனம் விண்ணில் தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ நமக்கு அமேசான் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் குயிப்பர் அப்படிங்கிறத ஒன்று தொடங்கியிருக்காங்க. சேட்டிலைட் விண்ணுக்கு செலுத்தக்கூடிய சேட்டிலைட் தான் ப்ராஜெக்ட் குயிப்பர் அப்படிங்கிற பேரில் சேட்டிலைட் அனுப்பியிருக்காங்க. ஒரு 27 சேட்டிலைட் அனுப்பியிருக்காங்க. ஸோ அமேசான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மில்லியன் மதிப்புள்ள ப்ராஜெக்ட் குயிப்பர் திட்டத்தின் கீழே நமக்கு ஒரு 27 செயற்கைக்கோளை முதல் தொகுதியாக விண்ணில் ஏவிருக்காங்க. ஏன் முதல் தொகுதி அப்படின்னா அவங்களோட பிளான் பார்த்திங்கன்னா 3236 சேட்டலைட்டில் விண்ணில் செலுத்தணும் அப்படிங்கிறது தான். எதுக்காக அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம நெட்டுக்காக தான். அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நெட்டு கிடைக்கணும், அதாவது கிராமப்புறங்களில் தொலைதூரம் மற்றும் கிராமங்களுக்கும் இணைய வசதி, பிராட்பேண்ட் வசதி சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இந்த சேட்டலைட் அவங்க அனுப்பலை. ஸோ அமேசான் இப்போ இந்த ப்ராஜெக்ட் குயிப்பர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே 27 செயற்கைக்கோளை முதல் தொகுதியாக விண்ணில் ஏவி இருக்காங்க. அவங்களோட பிளான் பார்த்திங்க அப்படின்னா 3236 செயற்கைக்கோளில் பூமியில் நிலைநிறுத்துறது. இதுக்கான நோக்கம் நம்ம உலகத்தில் தொலைதூரம் மற்றும் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கும் இணைய வசதி கிடைக்கணும். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு யார் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ், எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்லிங்க் பார்த்திங்கன்னா இது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா 8000 செயற்கைக்கோள் மேலே செலுத்தியிருக்காங்கன்னு பார்த்துருப்போம். அவங்களோட ரீசெண்டாக ஜியோவும் ஏர்டெல்லும் ஒப்பந்தம் போட்டிருக்கு நெட் பிராண்டுக்காக, அதாவது பிராட்பேண்ட் கேபிளுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது அடுத்த கட்டமாக இவங்க ப்ராஜெக்ட் குயிப்பர் அப்படிங்கிறது அமேசானோடது சேட்டலைட்டு. நெக்ஸ்ட்டு,
நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் தினம் மற்றும் சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ நமக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா மே 4ஆம் தேதி தான். நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் தினமும் சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினமும் நம்ம மே 4ஆம் தேதி தான் அனுசரிக்கிறோம். ஸோ நிலக்கரி அப்படிங்கும்போது நம்ம சுரங்கத்தில் நம்ம நிறையா செய்திகளில் பார்த்துருப்போம். அது பாதுகாப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நாமளே தெரிஞ்சிருப்போம். இப்போ கூட ரீசெண்டாக தெலுங்கானாவில் சுரங்கத்தை தோண்டும் போது அவங்க உள்ளே 8 பேர் மாட்டிக்கிட்டது, அவங்க காப்பாற்றப்பட்டாங்களா, ஒருத்தர் இறந்து வந்தது, இதெல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம். ஸோ அந்தளவுக்கு கடினமான வேலை அது. ஸோ அந்த வேலை செய்கிற பணியாளர்களையும் அந்த கடினமான வேலையையும் நினைவு கூறுறது, அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கான நாளாக தான் இது பார்க்கப்படுது. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு மே 4ஆம் தேதி நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்படுது. ஸோ இது நமக்கு பார்த்திங்கன்னா பூமியில் மிக பரவலாக காணப்படக்கூடிய ஒரு புதைப்படிவ எரிபொருள் தான் நிலக்கரின்னு சொல்லுவோம். ஸோ நிலக்கரி சுரங்கம் அப்படிங்கிறது பூமியிலிருந்து நிலக்கரியை பிரித்தெடுக்கிற ஒரு செயல்முறை தான் நிலக்கரி சுரங்கம். நமக்கு இந்தியாவில் நிலக்கரி சுரங்கமானது, அதாவது சுரங்கத் தொழில், நிலக்கரியில் நமக்கு இந்தியாவில் சுரங்கத் தொழில் அப்படிங்கிறது 1774 தொடங்கப்பட்டது. சுரங்கத் தொழில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 1774 தொடங்கினாங்க. எங்கே அப்படின்னா மேற்கு வங்கத்தில் இருக்கிற ராணிகஞ்ச் நிலக்கரி சுரங்கத்தில் பார்த்திங்கன்னா வணிக ரீதியாக சுரங்கத் தொழிலை தொடங்கியிருக்காங்க. 1774 மேற்கு வங்கத்தில் இருக்கிற ராணிகஞ்ச் நிலக்கரி சுரங்கத்தை வணிக ரீதியாக தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத விஷயம். ஸோ நமக்கு நிலக்கரி பார்த்திங்க அப்படின்னா ஒடிசா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய நாட்டின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் நிலக்கரி அதிகமாக கிடைக்குதுங்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பாதிக்கும் மேற்பட்ட இந்தியாவோட வணிக ரீதியில் மின்சார ஆற்றலுக்கு நம்ம நிலக்கரியை தான் பயன்படுத்திகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு சர்வதேச தீயணைப்பு தினமும் இன்றைக்கி தான் மே 4ஆம் தேதி ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கானது. இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜனவரி 4 1999 இந்த நாள் நிறுவப்பட்டது. அன்னிலேருந்து நம்ம இதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், அவங்களுக்கான மரியாதை செலுத்திகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு 28வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டை நடத்தும் மாநிலம் எது? ஸோ நமக்கு 28வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டை நமக்கு ஆந்திர பிரதேசம் தான் நடத்த போகிறாங்க. ஜூன் மாதத்தில் 9-10 இது நடக்க போகுது. நமக்கு தேசிய மின் ஆளுமை அப்படின்னா நேஷ்னல் கவர்னன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அரசோட தேவைகளை விரைவாகவும் திறமையாகவும் பொதுமக்களுக்கு எளிதில் வழங்கக்கூடிய ஒரு அரசோட முயற்சின்னு சொல்லி பார்க்கப்படுது. மொத்தமாக அது பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் கவர்னன்ஸ்னு சொல்லுவோம். அரசு சம்மந்தப்பட்ட தேவைகளை அந்த அந்த ஆவணங்கள்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு கவர்மெண்ட்டோட டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். நமக்கு மக்களுக்கு தேவைப்படுற ஆவணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்திங்க அப்படின்னா சிறப்பாகவும் விரைவாகவும் செய்து மக்களுக்கு சிறப்பாக கொடுக்கறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த தேசிய மின் ஆளுமை மாநாடு, நேஷ்னல் கவர்னன்ஸ். அதுக்காக தான். ஸோ அதை பற்றின ஒரு மாநாடு பார்த்திங்கன்னா 28வது மாநாடு நமக்கு ஜூன் மாதம் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தேசிய மின் ஆளுமை மாநாடோட கருப்பொருள் பார்த்திங்க அப்படின்னா விக்சித் பாரத், சிவில் சர்வீஸ் மற்றும் டிஜிட்டல் மாற்றம். இதுதாங்க இந்த விஷயம். ஸோ மின்னணுவியல் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் இணைந்து ஆந்திர பிரதேசத்தில் இது ஏற்பாடு பண்ணப்படுது. நெக்ஸ்ட்டு சீக்யூர் திட்டம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ நமக்கு சீக்யூர் அப்படிங்கிற திட்டம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கடல் நீர்லேருந்து கார்பன் வாயு அகற்றுறது. ஸோ நமக்கு கார்பன் வாயு தெரியும். ஸோ கடல் நீர்லேருந்து கார்பன் வாயு அகற்றுறதுக்கான ஒரு திட்டம் தான் செக்யூர் திட்டம். ஸோ காற்று மாசுபாட்டை குறைக்கிறதுக்கான முயற்சியாகவும் உலக வெப்பத்தை குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் தான் இந்த இங்கிலாந்து நாட்டில் இந்த செக்யூர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அந்த நாடு பார்த்திங்க அப்படின்னா 3 மில்லியன் நிதி இதுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா செக்யூர் அப்படிங்கிறது இங்கிலாந்தோட ஒரு புதிய திட்டம். காற்றுலேருந்து கடல் நீர்லேருந்து கார்பன் வாயு அகற்றுறது. ஸோ கடல் நீர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா நமக்கு காற்றை விட கடல் நீரில் தான் 150 மடங்கு அதிக கார்பன் இருக்கான். ஸோ அதனால தான் கடலை தேர்ந்தெடுத்து முதல்ல அந்த கார்பன் வாயு சுத்தம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஸோ காற்றிலிருந்து பிடிபடுவது கடல்லேருந்து கார்பன் எடுக்கிறது ரொம்ப சுலபமாகவும் சிக்கனமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட வேம்பநாடு ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ நமக்கு கேரளாவில் தான் இது அமைஞ்சிருக்கு, ஆலப்புழா மாவட்டத்தில். ஸோ இது பார்த்திங்க ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அது ஒரு திட்டம் போட்டிருக்காங்க கேரளாவில். ஸோ ஆலப்புழா மாவட்ட நிர்வாகத்தால் வழிநடத்தப்படக்கூடிய இந்த வேம்பநாடு ஏரி அப்படிங்கிறது
இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த ஏரியை மீட் எடுக்கிறதுக்காகவும் விட்டுறக்கூடாது. அந்த ஏரியா தண்ணி இல்லைனாவோ வேறு எதுக்காவது காரணத்துக்காகவோ அதை அப்படியே விட்டுறக்கூடாது, மீட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயற்கை வள பாதுகாப்புக்கான ஒரு திட்டம் தான். ஸோ ஆலப்புழா மாவட்ட நிர்வாகத்தால் வழிநடத்தப்படக்கூடிய வேம்பநாடு ஏரி இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக 188.25 கோடியில் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா நமாமி கங்கை திட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. நமாமி கங்கை திட்டத்தோட இந்த வேம்பநாடு ஏரியை மீட்டெடுக்கிற திட்டம் பார்த்திங்க அப்படின்னா நமாமி கங்கை திட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ வேம்பநாடு ஏரி அப்படிங்கிறது இந்தியாவோட மிக நீளமான ஏரின்னு சொல்கிறாங்க. 96.5 கிலோமீட்டர் நீளம் உடையதாகவும் கேரளாவோட மிகப்பெரிய ஏரின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம் போன்ற மாவட்டங்களில் 2033 சதுர கிலோமீட்டர் பரப்பில் இருக்குது. ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டு ஆய்வுகளின்படி அடிப்படையில் மேம்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேம்பநாடு ஏரியை. நெக்ஸ்ட்டு 2024-25 AIFF சிறந்த ஆண் வீரர் யார்? ஸோ நமக்கு அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் கொடுத்த ஒரு விருது தான். ஸோ அந்த விருது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆண் வீரர் அப்படிங்கும்போது சுபாஷிஸ் போஸ். அதே ஆண்டு பெண் வீரர் பார்த்திங்க அப்படின்னா சௌமியா குக்லோத் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் தான் இந்த விருதை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது மட்டும் இல்லை, இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் இல்லை, இந்த விருதை பார்த்திங்கன்னா இன்னும் சிலருக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது கோல் கீப்பருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு பயிற்சியாளர், ஆண் பயிற்சியாளர் காலித் ஜெமில் ஆண் பயிற்சியாளர் இது 2வது டைமாக இந்த இதை வாங்குறாரு. ஸோ அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெண் பயிற்சியாளர் பார்த்தீங்க அப்படின்னா சுஜாதா கர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தினோட 2024-25 விருது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண் வீரர், பெண் வீரர், ஆண் பயிற்சியாளர், பெண் பயிற்சியாளர், விக்கெட் கில் அதாவது கோல் கீப்பர் பெண் ஆண் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்க 4 பேருமே வாங்கியிருக்காங்க. அவங்கவுங்க துறையில் சிறப்பாக இது பண்ணதுக்காக வாங்கியிருக்காங்க அவங்கவுங்க இதில். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நமக்கு கோல் கீப்பர் பார்த்திங்கன்னா ஆடவரில் விஷால் கைத் வாங்கியிருக்காங்க. மகளிரில் கோல் கீப்பர் பார்த்திங்க அப்படின்னா பந்தோய் ஷானு அவர்கள் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் போகலாம். 2024 ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது பெற்றவர் யார்? ஸோ நமக்கு நம்மாழ்வார் விருது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த 3 பேருமே வாங்கியிருக்காங்க. சம்பத்குமார் அவர்கள், ஜெகதீஷ் அவர்கள், காளிதாஸ் அவர்கள் 3 பேருமே வாங்கியிருக்காங்க. இவங்க யசோதரா இப்போ ரீசெண்டாக ஔவையார் விருது வாங்கியிருப்பாங்க. ஸோ நம்மாழ்வார் விருது அப்படிங்கிறது நமக்கு அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறது, எல்லாமே அந்த உரம் எல்லாமே வந்து இயற்கையாக பயன்படுத்துறது. ஸோ அந்த இயற்கை விவசாயத்தை பண்ணுறவங்கள ஊக்குவிக்கிறதுக்காகவும் அவங்கள ஆதரிக்கிறதுக்காகவும் தான் இந்த நம்மாழ்வார் விருது ஆண்டுதோறும் கொடுக்கப்பட்டு வருது. ஒரு சில ஆண்டுகளாக நம்ம தமிழக அரசு சார்பாக கொடுக்கப்படுற விருது தான் நம்ம தலைமைச் செயலகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் பரிசு அப்படிங்கும்போது கோவை மாவட்டத்தை சேர்ந்த சம்பத்குமார் அவர்களுக்கு முதல் பரிசு கொடுத்துருக்காங்க இயற்கை விவசாயத்தை செஞ்சதுக்காக. ஸோ முதல் பரிசு 2.5 லட்சம், அதோட பதக்கமும் கொடுப்பாங்க. 2வது பரிசு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜெகதீஷ்க்கு கொடுத்துருக்காங்க 1.5 லட்சம் பரிசு ப்ளஸ் பதக்கமும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 3வது பரிசு அப்படிங்கும்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த காளிதாஸ் அவர்களுக்கு 1 லட்சம் பரிசும் பதக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விருது அப்படிங்கிறது ஆர்கானிக், அதாவது உயிர்ம வேளாண்மைன்னு சொல்லுவோம், இயற்கை விவசாயம் தான். ஸோ உயிர்மன்னு சொல்லுவோம், இல்லை ஆர்கானிக், ரெண்டுமே எல்லாமே இயற்கை விவசாயத்தில் சிறந்து விளங்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் விருது வழங்கப்பட்டு வருது. நெக்ஸ்ட்டு ஆண்டனி அல்பனேசி எந்த நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஸோ ஆண்டனி அல்பனேசி நமக்கு ஆஸ்திரேலியாவோட பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ கனடாவோட பிரதமர் இப்போ தான் மார்க் கார்னி அவர்கள் பார்த்துருப்போம், லிபரல் கட்சி. ஸோ சிங்கப்பூரோட பிரதமராகவும் இப்போ தான் நேற்று தான் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரதமர் பார்த்தீங்க அப்படின்னா லாரன்ஸ் வாங், சிங்கப்பூரோட பிரதமர் லாரன்ஸ் வாங் அவர்கள். ஸோ நமக்கு ஆஸ்திரேலியாவோட ஒரு பிரதமர் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனி அல்பனேசி. ஸோ இவருக்கு 62 வயசாகுது. ஸோ நாட்டோட பிரதமர் 2வது டைமாக அவர் வந்து பொறுப்பேற்கிறாரு. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் 2வது டைமாக ஒரே பிரதமர் இருக்கிறது இதுக்கு முன்னாடி 2004 தான் நடந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
உடான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஸோ நமக்கு உடான் அப்படிங்கிற திட்டம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 21, 2016 தொடங்கப்பட்டது. ஸோ இது ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு இது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 27 இந்த திட்டம் 8 ஆண்டு கால நிறைவை வெற்றியை கொண்டாடி இருக்கிறதுக்காக நாம் பார்க்குறோம். ஸோ அதுக்காகவும் இதை உடான் திட்டத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பார்க்கலாம். ஸோ 8 ஆண்டு கால நிறைவு வெற்றியை ஏப்ரல் 27 கொண்டாடி இருக்காங்க இந்த திட்டம். ஸோ உடான் அப்படின்னா உதே देश का आम नागरिक. ஸோ தேஸ்கா ஆம் நாகரிக் அப்படிங்கிறது தான் உதான் அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நமக்கு ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும்தான் வந்து இங்கே இதில் அதாவது ஃப்ளைட்டில் பறக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ சாதாரண மக்களும் பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உடான் திட்டம் கொண்டு வந்திருக்காரு நம்ம பிரதமர் அவர்கள். ஸோ உடான் திட்டம் அப்படிங்கிறது சாதாரண மனிதரும் விமானத்தில் பயணிக்க வைக்கக்கூடிய மாநிலங்களுக்கும்